வெள்ளெருக்கு அப்படிங்கிறது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறத முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த வெள்ளெருக்குக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சொல்கிறோன்னா, பெரும்பாலும் நவ கிரகங்களில் சூரியனோட பிரதிபலிப்பாக விளங்குறது இந்த வெள்ளெருக்கு செடி அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, இந்த வெள்ளெருக்கு அப்படிங்கிறது சிவனுக்கு ஈடான ஒரு செடியாகவே கருதப்படுகின்றது. அதேபடி சிவனுக்கு ஈடா அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இந்த வெள்ளெருக்கு செடி பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு தண்ணீர் இல்லாமல் வெறும் சூரிய ஒளியை மட்டுமே உட்கிரகித்து கொண்டு வளரக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த 12 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் அது மரமாக மாறுது அப்படிங்கும் போது, நீங்கள் சிவாலயத்துக்கு போய் பூஜை பண்ணுற பலனை இந்த வெள்ளெருக்கு மரத்துக்கு பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ சிறப்பான ஒரு மூலிகையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் உள்வாங்கிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளெருக்குக்கு பில்லி சூனியத்தை போக்கக்கூடிய ஆற்றலும் அதே போல் எதிர்மறை ஆற்றல்களை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலும் உண்டு அப்படின்னு